அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் வள்ளலார் ஐயா கூறிய இந்திரிய ஒழுக்கத்தில் இரண்டாவது ஒழுக்கமாகிய கண்களுக்கான ஒழுக்கத்தை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்யலாம். அதாவது நம் கண்களையே கோவிலாக மாற்ற வள்ளலார் ஐயா கூறிய பயிற்சி தான் இன்றைய சிந்தனைன்னு சொல்லலாம். விடிக்க பார்த்து நிற்கின்ற வெய்யத்தமையும் வினை துயர்கள் பிடிக்க பார்க்க துணியாத பெருமான் என்று பாடுவார் நம் வள்ளல் பெருமான். கோப உணர்வோடு கொடூரமாக பார்ப்பவர்களுக்கு வினையால் துன்பம் உண்டாகும் என்றாலும் கருணையே வடிவான கடவுளால் அந்த துன்பத்தை பார்த்து தாங்கிக் கொள்ள இயலாது என்கிறார். இதனை விளக்க அழகான ஒரு குட்டி கதை நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சாது ஒருவர் அழகான குடில் அமைத்து வாழ்ந்து வருகிறார். அந்த வழியாக போகின்றவர்களை அனைவரையும் அழைத்து அவர் உணவளிப்பார். ஒரு நாள் ஒரு துறவி தன் சீடர்களுடன் அந்த பக்கமாக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சாது அவர்களையும் அழைத்து வணங்கி பசியாறி விட்டு செல்லும்படி கூறினார். அவரின் அழைப்பை ஏற்று அந்த சீடர்களுடன் அந்த துறவியும் அந்த குடிலுக்கு வந்தார். அவர்கள் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு அந்த சாதுவின் செயல்பாடுகளை எல்லாம் கவனித்தார்கள். அந்த சாது எல்லா ஜீவராசிகளிடம் அன்பாக பழகி உணவளிப்பதை பார்த்தனர். அந்த துறவி தான் வழிபாட்டில் இருக்கும் சமயத்தில் கூட யாரேனும் உணவு கேட்டு வந்தால் உடனே எழுந்து சென்று அன்போடு உணவு பரிமாறுகிறார். இதனை கண்ணுற்ற அந்த துறவி, ஏன் இப்படி உங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள்? தவம் உட்கார்ந்தால் உயர்ந்த ஞானத்தை நீங்கள் பெறலாம் அல்லவா என்று கேட்கின்றார். ஞானத்தை பெற்றால் என்னவாகும் என்கிறார் அந்த சாது. பக்த பாசத்தில் இருந்து விடுபடலாம், பேராற்றல் பெறலாம் என்கிறார். ஓ அப்படியா என்று கேட்டுவிட்டு சாது தொடர்ந்து தன்னுடைய ஜீவகாருண்ய பணியை செய்து வந்தார். அப்பொழுது அந்த துறவி தனது ஆற்றலை அந்த சாதுவிற்கு காட்ட வேண்டும் என்று அப்பொழுதுதான் அவருக்கு புரியும் என்று எண்ணினார். உடனே துறவி அந்த சாதுவிடம் சென்று சொன்னார், இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. இங்கு நான் தவம் செய்யலாம் என்று இருக்கின்றேன். தவத்தில் உட்கார்ந்தால் 48 நாட்கள் நான் எழுந்திருக்கவே மாட்டேன் என்கிறார். சரி, நல்லதுங்க ஐயா, நீங்க அப்படியே இங்க தவம் பண்ணுங்க அப்படின்னு அவர் தவம் செய்வதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் செய்து முடிக்கிறார் அந்த சாது. அந்த துறவி தவத்தில் இருந்த சமயம் தினமும் உணவு உண்ண வரும் குரங்கு ஒன்று தவம் செய்யும் துறவி மீது தவறுதலாக தாவி உட்கார்ந்து கீழே குதித்தது. தன்னுடைய தவம் இடையிலேயே கலைக்கப்பட்டு விட்டதால் கோபம் அடைந்த அந்த துறவி அந்த குரங்கை கோபமாக பார்க்கிறார். அந்த பார்வையிலேயே அந்த குரங்கு இறந்து கீழே விழுந்து விடுகிறது. அதனை கண்ட சீடர்கள் பெருமிதம் கொண்டு சாதுவிடம் வந்து நடந்ததை கூறினார்கள். பார்த்தீங்களா, எங்க குரு, எங்க துறவி, எங்க ஐயா தவத்துல டிஸ்டர்ப் பண்ண குரங்க அப்படி பார்வையாலே சாகடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பெருமையா அந்த சாது கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா சாது, பதறி போன சாது அந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடுகிறார். கண்களில் நீர் ததும்ப கருணை உள்ளத்தோடு கரத்தால் தூக்கி தயவாய் பார்க்கிறார். அந்த பார்த்த பாத்திரத்தில் அந்த குரங்கானது உயிர் பெற்று எழுந்து அவரை கட்டி அணைத்து பாதம் வணங்கி சென்றது. என்ன அழகு இல்லையா? ஒரு இறந்து போன குரங்கு நம்முடைய சாதுடைய ஒரு கருணையான பார்வையால உயிர் தெழுந்து அவரை கட்டி அணைத்து பாதம் வணங்கி சென்றது. இதனை கண்ணுற்ற அந்த துறவியும் சீடர்களும் வியந்து போனார்கள். எந்த சாதனமும் செய்யாத உங்களால் எப்படி இதை செய்ய முடிந்தது என்று கேட்டார் அந்த துறவி. அதற்கு சாது சொன்னார், எல்லா சாதனங்களும் தயவையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளவேதான் உள்ளது. நீங்கள் எது ஒன்றை உயர்வாக பின்பற்றினாலும் அதில் கருணை இல்லை என்றால் அது வீணானதே. கருணையும் அன்பையும் ஒழுக்கத்தை பெறவே சாதனங்கள். அந்த கருணையே சாதனமாக பின்பற்றும் பொழுது இறைவனுடைய கருணை பூரணமாக நமக்கு கிடைக்கின்றது.
கண்டிப்பா நாம் தவம் செய்வது, என்ன ஒரு விலைகள் செய்வாதோ, எந்த ஒரு விஷயத்த நம்ம இறைவனுக்காக நம்ம போராடி நம்ம பாடல்களை பாடுவது எதுவாக இருந்தாலும், அதில் கருணை இல்லை என்றால் அது வீணானதே என்கிறார் அந்த சாது. "அனைத்து சாதனமும் வீணாகுனது" அப்படின்னு சொல்றார். நாம் அமைதியாக அனைவரிடம் அன்பும் கருணையுமாக இருந்தாலே, அது தானாக பரிபூரணமாக நமக்கு கிடைத்து விடுகிறது. எதற்காகவும் கருணையை விட்டுக் கொடுக்க கூடாது. கருணைக்காக எதனையும் விட்டுக் கொடுக்க எதையுமே நான் கருணைக்காக விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஆனா, ஒரு கருணை பண்றதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுக் குடுத்துருவேன். அப்படின்னு அழகா அந்த சாது சொல்றார். அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் போன்றவற்றை பழகுவதின் பயன் கருணையும், அன்பையும் பெற்று இறைவனை அடைவதேதான். ஆனால் அந்த கருணையை கொடுக்காமல் அதன் மேல் உள்ள பற்று அகங்காரத்தை கொடுத்து விட்டால் அதனால் அடைய போவது பாவம் மட்டுமே. என்ன தவம் செய்தாலும் நமக்குள் கருணை இல்லை என்றால் அது எதுவுமே பயன் அளிக்காது என்கிறார். அகங்காரத்தை கொடுத்தால் அது பாவத்தை தான் போய் சேர்ந்து விடும் என்கிறார். எனவே கருணையே சாதனமாக பழகும்போது இறைவனுடைய பூரண அருள் அன்பும் கருணையும் கிடைத்து விடுகின்றது. கருணையோடு பழகும்போது எந்த சாதனமும் சிறக்கின்றது என்கிறார். பந்த பாசங்களில் இருந்து விடுபடுவது ஞானம் இல்லை, அது துறவு. இந்த உலக உயிர்கள் எல்லாம் நம் ஆன்மநேய சகோதரர்கள் என்று உணர்ந்து அனைத்து உயிர்களையும் ஒரு தாயை போல அன்பாகவும் கருணையாகவும் பார்ப்பதே ஞானம் என்கிறார் அந்த சாது. உயிர்களை எல்லாம் செய்போல் எண்ணி பெற்றதாய் போல் உரைப்பார் சன்மார்க்க சங்கத்தர். உயிர்களை எல்லாம் என்ன சொல்றார்? தன்னுடைய சேய் போல எண்ணி பெற்ற தாய் போல அதை அரவணைக்கணும் என்கிறார். இப்படியாக நாம் சாது சொல்லி முடிக்கிறார். இதனை கேட்ட அந்த துறவி அந்த சாதுவின் உபதேசத்தை மேலும் மேலும் கேட்க விரும்பினார். எனவே சீடர்களோடு சில காலம் அங்கே தங்கவும் ஆசைப்பட்டார். இந்த கதையில் நம்முடைய தவமுடையவர்களின் கோப பார்வை குரங்கை கொன்றது போல நம்மை போல் குற்றமுடையவர்களின் அசுத்த பார்வை நமது புண்ணிய பலன்களை கொன்றுவிடும் என்கிறார் அந்த சாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னதான் தவம் பண்ணி தியானம் பண்ணாலும் அடுத்தவங்களை குரூரமாக அந்த கோபத்தோடு அந்த கண்களால் பார்க்கும்போது இது எல்லாம் நாம் செய்த தவ பயன்கள் மூலமாக செய்த புண்ணிய பலன்களை எல்லாமே கொல்லும் என்கிறார். தயவான புண்ணிய பார்வை நம்மை இறைவனிடம் போய் சேர்க்கும் என்கிறார். பிறருடைய மனம் என்றும் குரங்கு அறியாமையில் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் போது அன்பாலும் கருணையாலும் அதனை நாம் மாற்ற பழக வேண்டும். கோபப்பட்டு பாவத்தையும் பின்விளைவும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதுவே நாம் பெற்ற அறிவின் பயன் என்கிறார் வள்ளல் பெருமானார். எனவே கண்களுக்கான ஒழுக்கத்தாக குரூரமாக பாராது இருத்தல் வேண்டும் என்று மரணமில்லா பெருவாழ்விற்கு கொடுக்கப்பட்ட ஒழுக்கங்கள் இரண்டாவது ஒழுக்கமாக கண்களுக்கான ஒழுக்கம் என்று இவ்வாறு கூறுகிறார். இதையே நம் வள்ளல் பெருந்தகை என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் என்பார். கண்ணானது பகைமையும் சொல்லும் நட்பையும் சொல்லும். எனவே கண்ணின் வகைமை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது வள்ளுவர் வாக்கு. எது அறம் என்ற கேள்விக்கு வள்ளுவர் அழகான பதில் கூறுகிறார். இன்முகத்துடன் இனிய பார்வையோடு இனிய சொற்களை பேசுவதே அறம். இதனையே முகத்தான் அமர்ந்திடுது நோக்கின் அகத்தானாம் இன் சொல்லினதே அறம் என்கிறார். இன் சொல்லினதே அறம் என்கிறார் நம் வள்ளுவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லலாம். நாம் ஒருவரிடம் எவ்வளவுதான் இனிய சொல் பேசினாலும் நமது பார்வையில் இனிமை இல்லை என்றால் அது அறமாகாது என்கிறார். முகர்ந்து பார்க்கும்போது வாடிவிடுமாம் அனிச்சயம் மலர். அதுபோல நமது பார்வை வேறுபட்டாலே நம் விருந்தினர்களின் மனம் வாடிவிடும் என்கிறார் வள்ளல் பெருந்தகை. நமது பார்வையில் கோபம், காமம், வெறுப்பு, விருப்பு, பொறாமை போன்ற குணங்களை வெளிப்படுத்தும் போது அது பாவமாக மாறுகிறது. அது பலருக்கு துன்பத்தையே உண்டாக்கிறது. அந்த பார்வையில் அன்பு, கருணை, பக்தி முதலியவற்றை வெளிப்படுத்தும் போது அது புண்ணியமாக மாறுகிறது. அது பலருக்கும் இன்பத்தை உண்டாக்கிறது. எனவே நாம் கோபம், காமம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் காட்டி பாவத்தை சேர்த்துக்க போறோமா? இல்ல அன்பு, கருணை, பக்தி முதலியவற்றை நாம் கண்களின் மூலமாக காட்டி நாம்
புண்ணியத்தை சேர்க்க போறோமா என்பது அவரவர் விருப்பமே, அவரவர் கைகளில் தான் உள்ளது. படித்தனம் உலகில் படிப்பெல்லாம் மெய்நூல் படித்தவர் தங்களை பார்த்து நொடிந்தனர். கடிந்து நோக்கினேன் காமம் நோக்கினேன். பொய்யர் தம் உறவு பிடித்தனான் உலகில் பேதையில் மயங்க பெரியார் பெரியார் போல் பேசி நடித்தனன். எனினும் நின்னடி துணையே நம்பினேன் கைவிடேல் எனையே என்று பிறருடைய குற்றத்தினை தன்னுடைய குற்றமாக எண்ணி பாடுகிறார் வள்ளல் பெருமானார். நான் உலகில் படிப்பெல்லாம் படித்து விட்டு அகங்காரத்தில் மெய்ஞானம் படித்தவர்களை பார்த்து நொடித்தேன். கடிந்து கொடூரமாக நோக்கினேன் காம இச்சையால் நோக்கினேன் என்று கண்களால் செய்யும் இருக்கும் 3 குற்றங்களை கூறுகிறார் நம் வள்ளல் பெருமான். இவைகளை நாம் அறிவால் தவிர்த்து நமது பார்வையில் அன்பையும் தயவும் நிலைக்க செய்ய வேண்டும். இதுவே கண்ணிற்கு உரிய பயிற்சியாகும். எனவே நமது கண்களில் கோபத்தையும் காமத்தையும் வெறுப்பையும் பொறாமையும் வெளிப்படுத்தும் கருவியாக மாற்றாமல் அன்பு தயவு கருணை போன்ற நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தும் கோவிலாக மாற்ற வேண்டும். இதை நாம் அனைவரும் சிந்தனை செய்த வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் புண்ணியத்தை சேர்க்க போறோமா பாவத்தை சேர்க்க போறோமா என்று யோசிக்க வேண்டும். இந்திரிய ஒழுக்கத்தில் வள்ளலார் ஐயா கூறின இந்திரிய ஒழுக்கத்தில் கண்களில் குரூரமாக பாராதிருத்தல் என்பதை நாம் கையில் கொண்டு அந்த பார்வையில் அன்பும் கருணை தயவோடு நாம் செய்யும் பொழுது அது புண்ணியமாக மாறுகிறது. நமக்குள் இறைவன் தயவாக வெளிப்படுவார். அப்பொழுது நாம் இறைநிலையாகவே இறைவன் நமக்குள் வந்து குடிக்கொள்வார். என்ன அழகு இல்லை? இதை ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தனை செய்ய வேண்டும். இனி வரும் காலங்களில் யாரையும் குரூரமாக பாராமல் இருத்தல் வேண்டும். கோபத்தோடும் காமத்தோடும் வெறுப்போடும் பொறாமையோடும் பார்ப்பதை தவிர்த்து அன்போடும் தயவோடும் கருணையோடும் நாம் பார்த்து இறைவனாகவே நாம் மாற வேண்டும். இறைநிலையை நாம் வெளிக்கொணர வேண்டும். இதை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்தல் வேண்டும். வாழ்க வளமுடன்.